பிஃபிட் குழுவுடைய சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை வச்சிருக்கோம். நார்மலாக இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினர் கூப்பிடும்போது நாம் செய்த செயல்களை எல்லாம் பாராட்டி புகழ்ந்து பேசுறதுக்காக ஒருத்தவங்களை கூப்பிடுவோம். ஆனால் நார்மலாக அக்குகிலர்களான நாம எல்லாமே வித்தியாசமாக தானே செய்வோம். எங்களை நம்மளை பாராட்டுறதுக்கும் புகழ்றதுக்காகவும் உள்ள சிறப்பு விருந்தினரை நம்ம கூப்பிடல. நம்மளை விட முன்னாடி நாம பயணிஸ்னு பேர் வச்சிருக்கோம்ல, அவரை மனசுல அவர் மாதிரி ஆயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் அந்த பயணிஸ்னு பேர் வச்சிருக்கோம். அவரை மாதிரி ஆகணும்னு நம்ம நினைச்சோம்ல, அந்த உயரத்துல இருக்கார்ல, அவர் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரி சின்ன பசங்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஓகே இதெல்லாம் சக்சஸ்ன்னு கொண்டாடுறீங்கல்ல, இன்னும் மேல வரணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வழிகாட்டுறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம இங்க வரவழைச்சிருக்கோம். வரவழைக்கல, அவர் வர நேரத்துல நம்ம அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டோம் புச்சால்தனமா. அந்த நிகழ்ச்சிக்கு வெகு தூரங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய உங்க அனைவரையும் வரவேற்கிறேன். பிளஸ் இந்த நம்முடைய குரூப்பை மிக சிறப்பா வழிநடத்தி கொண்டு வந்துருக்கக்கூடிய அட்மின்கள், குறிப்பா தொடர் பிரியா ஜெயகாந்த், அவங்க நம்மளுடைய எல்லா ட்ராக்கர்ஸையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரியா ஜெயகாந்த் அவர்கள். அப்புறம் நியாஸ் நம்ம உமர் சார ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு. அவரையே இன்னும் சிறப்பா படம் பிடிச்சு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கேமராமேன் வேலையை செய்யக்கூடிய அந்த நியாஸ் வரவேற்கிறேன். அதை சிறப்பான முறையில கிறிஸ்பியா செய்யக்கூடிய நம்முடைய தோழர் ரமீஸ், அந்த அந்த கிறிஸ்பினஸ் இல்லைன்னா நம்ம அந்த செய்யக்கூடிய அந்த ஊக்கத்தை நம்ம பெற முடியாது. அதை மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா அட்மின்களுக்கும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். இதை நம்ம செய்யறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருந்த முதுகெலும்பு தோழர் உமர் ஃபாரூக் அவர்கள், அவங்கள நாம் வரவேற்க முடியாது. ஏன்னா இந்த சக்ஸஸ் மீட்டை உருவாக்குனதே அவங்க தான், இந்த குரூப்பை உருவாக்குனதும் அவங்க தான், இந்த சக்ஸஸ்க்கு காரணமானவங்களும் அவங்க தான். அந்த சக்ஸஸ் அப்படின்னு நம்ம மேலே நமக்கு ஒரு பாராட்டு மாதிரி இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறதும் அவங்க தான். அவங்கள வரவேற்கிறேன். அவங்களுக்கு ஒரு முதுகெலும்பு இருப்பாங்கல்ல, அந்த முதுகெலும்பான அண்ணியையும் நான் இந்த நேரத்தில் வரவேற்றுக்கொள்கிறேன். போசாரோடைய வந்திருக்கக்கூடிய மாஸ்டர் சாதிக் தொடர் அவர்களையும் மற்ற தங்கமணி சார் அவர்களையும் இந்த நேரத்தில் அகாடமியினுடைய வகுப்புக்கு இடையில் பொதுவாக நம்ம உடல் நலத்தை தான் முன்னிறுத்தி தான் இந்த வகுப்பு நடக்குது. அந்த உடல் நலத்தில் 2 பகுதி இருக்குல்ல, மனமும் செம்மையாகணும், உடலும் செம்மையாகணும். அதை நம்மளை செதுக்கக்கூடிய அனைத்து மாஸ்டர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்ம கேதரிங்கான ஆரிஜின் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்ம உமர் சார். பட் அந்த ஆரிஜினுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் நம்ம போ சார். அவங்க எனக்கு தெரிஞ்சு கராத்தே மாஸ்டர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் பல்வேறு விதமான கலைகள் அவங்களுக்கு தெரியும், பல விதமான சிலம்பம் அந்த மாதிரியும் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் எதையாவது விட்டுட்டேன்னா தவறாயிடும் அப்படிங்கிறதுனால அவங்களையும் நம்ம உமர் சாரையும் மேடைக்கு அழைக்கிறேன். பி ஃபிட் ஃபார் எவர் அப்படிங்கிற அந்த பேரை கொடுத்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. முதல் சீசனுக்கு 1000 உறுப்பினர்கள் வித்தின் ஒரு மாதத்துக்குள்ளே 1000 உறுப்பினர்கள் அந்த டெலிகிராம் குழுவில் இணைஞ்சாங்க. அப்போது அட்மினா நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அட்மினாவும் அவங்களே தேர்ந்தெடுத்தது தான். பெரியம்பராஜன், என்ன, ரமேஷ், திரு எல்லாரையும் உமர் சார் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 5 பேர் கொண்ட அந்த குழுவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இனிஷியலாக எங்களுக்கு எதுவுமே ஐடியா இல்லை. எல்லாரும் அதிக மெம்பர்ஸ் ஆட் ஆக எப்படி நம்ம அதை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. அப்போ நாங்கள் பேசும்பொழுது சாருடைய விருப்பம் அவர் மட்டும் ஃபிட்டாக இல்லாமல் அவர் கூட பயணிக்கிற எல்லாருமே ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அவரோடு சேர்ந்து நம்மளும் ஒரு நாளும் ஒரு குட்டி குட்டி எக்ஸசைசஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு இப்போது ஃபிட்னஸ்க்கு வந்திருக்கோம். அப்படி ஒரு குழு உருவாக்கி நம்ம எல்லாரையும் இங்கே கேதர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த கோவை உமர் சாரை அட்ரஸ் பண்ண கூப்பிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். மதிய உணவு லேட் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை கருத்தில் கொண்டு ரத்தினா சுருக்கமாக இதோட கேதரிங்கோட எசன்ஸ்
குழந்தை மாதிரி இருக்கணும். குழந்தை வந்து தெய்வத்தோடு ஒப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில் உடல் அளவிலையும் மனசளவிலையும் பயங்கர இலகுவாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக வாழ்நாள் கடைசி வரையுமே சுகமாக ஆனந்தமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இதற்கு ஒரு குழு இருந்தால் நான் தொடர்ச்சியாக பயணிக்க இயலும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மருத்துவம் சார்ந்து இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். வரவங்களுக்கு மட்டும் இல்லை, நோய் இல்லாமல் வாழ்ந்த பத்தாது, வராதவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லணும்னு பார்க்கும் பொழுது தான் இந்த குழு உண்டாகணும் அப்படின்னு தோணுச்சு. எல்லாமே இந்த விருப்பம்தான். இதில் 3 உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, இந்த 3 சரிவர உணர்வு பூர்வமாக செய்து வரும் பொழுது நம்ம லட்சியம் வந்து ஆனந்தமாக லாஸ்ட் மூச்சு வர ஆனந்தமாக வாழணும், அது முடிஞ்சதுக்கப்புறம் சமாதானமான மரணம் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் இருக்கிறதுங்கிற விஷயத்த பொதுமக்களுக்கும் சொல்லணுங்கிற அடிப்படையில் தான் இந்த சேனல் ஆரம்பித்தது. குறிப்பாக ஹீலர்கள் தான் அதிகமாக பயன்பெறுவாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட இப்போ இல்லாட்டினாலும் பின்னாடி நிச்சயமாக என்னுடைய எண்ணம் நிறைவேறும்ங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அன்டவுட்டட்லி என்னுடைய குரு போஸ்கே முகமது மீரா. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு தள்ளு அப்படின்னாரு. தள்ளுனேன், நான் தள்ளிடுவேன் நினச்சி தள்ளுனேன். ஆனால் நான் தான் பின்னாடி வந்தேன். மல்யுத்தம் அந்த மாதிரி. அடுத்த வருஷம் நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இன்னும் எனக்கு அடுத்த வருஷம் வரல. எல்லாம் கேட்பார், என்ன வயசானா தள்ளலான்னு பார்க்குறியா பாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் ரொம்ப அற்புதமாக பிடிச்ச ஒரு விஷயம். தானும் அந்த ரேஸில் முன்னாடி ஓடணும், பின்னாடி இருக்கிறவனும் என்னை துரத்திட்டே வரணும். அவன் நின்றக்கூடாது, அவன் நின்னாலும் கூட என்னை துரத்துறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் அக்குபங்க்சர் டீச்சிங்கில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும். அந்த அடிப்படையில் என்னுடைய குரு அவருடைய இன்ஸ்பிரேஷனை வச்சு நான் இந்த விஷயத்தை தொடங்கியிருக்கேன். ஸ்லோ ஆனாலும் ஸ்டெடியாக போய் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் 2 சீசன்கள், 100 நாள் 100 நாட்கள் முடிஞ்சு அதில் யார் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக, சிறப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது, கன்சிஸ்டண்ட்டாக, ஏன்னா தொடர் முயற்சி தொடர் பயிற்சி நிச்சயமாக வெற்றியோடைய முதல் படிங்கிற அடிப்படையில் முதல் படியில் நிற்கக்கூடிய ஒரு 50 பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லி, அதுவும் போஸ்கே முகமது மீரா என்னுடைய குரு கையால் ஏதோ ஒரு சிறு பரிசளிப்பு செய்யணும், ஊக்குவிக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்துடைய ஏற்பாடு. இது சம்பந்தமாக கூடுதலாக நமக்கு வழிகாட்டுதலுக்காக எய்ம் வந்து ஆனந்தமாக வாழணும், சமாதானமான மரணம் கிடைக்கணும். இனி வரக்கூடிய சமுதாயத்துக்கு சுகமான பிரசவம், ஆனந்தமான வாழ்வு, சமாதானமாக மரணம் 3 கிடைக்கணுங்கிற அந்த பிரார்த்தனையும் விருப்பமும் இந்த சமுதாயத்தில் பிரதிபலிக்கணும். அதோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு மருத்துவனாகவும் ஒரு சமூக விரும்பியாகவும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதற்கு என்னுடைய மனசுக்கு அழகு சேர்க்கும் விதத்தில் போஸ் சார் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப நெகிழ்வாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதோட என்னுடைய இந்த நெகிழ்வான உரையை முடித்துக்கொள்கிறேன். பேசாமல் ஹானர் பண்ண விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறேன் பேசுகிறதுக்காக. மகிழ்ச்சியான விஷயம். அதில் குறிப்பாக 2 இளைஞர்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுத்து ஆக வேண்டிய நிலை இன்னும் கண்டிப்பாக, அது எந்த காலமாக இருந்தாலும். ஏன்னா மனிதனுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது உடல். அந்த உடலை அவன் பகுத்து 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 பார்த்தா தான் அதுக்குள்ளே மறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உணர முடியும். அப்போ பகுத்து பார்த்தலுக்கு எது உதவுதுன்னா உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியில் நீங்கள் அவங்கள வந்து சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? போய் பேசுகிறீங்க வாங்க எடுத்தோடனே. சொன்ன மாதிரி செய்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, இந்த பயிற்சியை எத்தனை நிமிஷம்? 4 நிமிஷம். 4 வந்து டோட்டல் ஒரு மூமெண்ட்டுக்கு எத்தனை நிமிஷம்? 20 செகண்ட்ஸ்.
ஒரு 20 செகண்டு ஒரு மூமெண்ட்டை 20 செகண்டை 20 தடவை செய்கிறீங்களா, 200 தடவை செய்கிறீங்களா, 2வது தடவை செய்கிறீங்களா? 20 தடவை செஞ்சால் அது தொடக்க நிலையில் இருக்கீங்க. ஒரு அசைவை, ஒரு உடல் அசைவை அந்த 20 செகண்டுக்குள்ளே 20 தடவை செஞ்சிங்கன்னா இப்போத்த முயற்சி பண்ணி ஆரம்பிக்கலாங்கிற எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அசைவை 200 தடவை செஞ்சிங்கன்னா பயிற்சியை தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 20 செகண்டுக்குள்ளே அந்த அசைவை மூச்சு போய் நிற்கிது பாரு, 200 தடவையா அப்படின்னா மலைச்சு போயிட்ட அப்படின்னா யூஆர் அன்ஃபிட். நோ கீப் ஃபிட். வி ஷுட் பி ஃபிட். நம்முடைய திங்கிங்லேயும் வி ஷுட் பி ஃபிட். ஐ வில் ட்ரை, ஐ கேன் டூ. இந்த இடத்துக்கு வராமல் 20 நிமிஷத்துக்கு 20 செகண்டுக்குள்ளே 200 தடவையா, 2000 தடவை செய்யணும். அதுதான் அந்த உடற்பயிற்சியோடைய டார்கெட்டு. அதை செஞ்சு பாருங்களேன். அதாவது ஒரு அசைவை 20 செகண்டில் 200 தடவையிலிருந்து 400 தடவையிலிருந்து 600 தடவையிலேருந்து 800 தடவையிலேருந்து 1000 தடவைக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்க. அதோட பெனிஃபிட் என்னென்ன? then only you be fit, otherwise you are unfit. எல்லாருமே துவங்கியிருக்கீங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். உங்களுக்கு வகுப்படுத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு காலக்கெடு வச்சுருக்கேன். எல்லாரும் 200 தடவை செய்கிறாங்களா இல்லையா, மவனே 200 தடவை நீ செய்யலைன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். அவருக்கு அது என்னன்னு தெரியும். அப்போ தான் மற்றவங்கள உன்னால் செய்விக்க முடியும். நீ செய்கிற அப்படின்னா நீ என்ன ரீச் பண்ணியிருக்கியோ அந்த இடத்துக்கு தான் மற்றவங்கள கூட்டு போக முடியுமே தவிர நீ ரீச் ஆகாமல் மற்றவங்களுக்கு காட்டிக்கிட்டு நிற்க முடியும். காட்டுறவனால ஒன்றும் செய்ய முடியாது. இஸ் நாட் அ குரூப். ரீச் ஆகியிருக்கணும். அதை முதல்ல துவக்கத்தில் உடல் வலிக்குங்க. நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கில் யுவர் பெயின். கில் யுவர் பெயின். நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு கராட்டே கிளாஸ் எடுக்கும்போது கராட்டேயோட ஹேண்ட் மூமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டான்ஸ் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஸ்டான்ஸுக்கு பேர் அந்த கராட்டே பாஷையில் சொல்கிறதா இருந்தால் சீக்குதாச்சி ஸ்டான்ஸ். அப்படியே நடுங்கும் கால் ஆரம்ப கட்டத்தில். அப்படியே நம்மளை அறியாமையே எந்திரிக்க உடம்பு. சட்டுன்னு மண்டையில் அடிப்பார் எங்கள் மாஸ்டர். கில் யுவர் பெயின், கில் யுவர் பெயின், கில் யுவர் பெயின். தாரக மந்திரம். உடற்பயிற்சியை செய்கிறவன் தொடங்க வேண்டிய விஷயம் கில் யுவர் பெயின். நோ பெயின் நோ கெயின். அந்த பெயினை நீ கடந்து வந்துட்டன்னு வச்சுக்கங்களேன், யூ கேன் ரீச். அதான் ஃபிட். அந்த இலக்கை முதல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது உங்களுடைய டீச்சருக்கு நான் வச்சுருக்கேன். அதிகபட்சம் 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே வரலன்னா அவர் நான் என்ன செய்வேங்கிறது அது வேறு விஷயம். உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, அதுதான் தொடக்கத்தில் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு ஆசையில் ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆரம்பிச்சுட்டா அதோடைய இன்னொரு எண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்க்காம நிற்கக்கூடாது. அந்த இன்டென்ஷன் மைண்டில் இருக்கணும். என்ன இருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக வயசெல்லாம் ஒரு தடையே இல்லை. வயசெல்லாம் ஒரு தடையே இல்லை. கராட்டே தான் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதில் ஜாப்பனீஸோடைய மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, வலுவானது. எங்கள் மாஸ்டரு கன்னி மொபுனிங்கிறவர். ஆள் இவ்வளோ உயரம், மொத்தமே 5 அடி தான் அவர் ஹைட்டு. அவர்கிட்ட சிஷியனாக ஒருத்தன் சேர்ந்தான். யார்? கனடா நாட்டை சார்ந்த ஒரு சிஷியன். ஆலன் வில்லியம் டயர் ஒரு பேர். அவர் 6.25 அடி உயரம், மாஸ்டர் 5.25 அடி உயரம். இந்த கராட்டே இருக்கக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷனில் இந்த துணி பை இருக்கு இல்லையா, அதை தூக்கி அப்படிலாம் சுத்தமாக கையில் சிக்கினா அந்த மாதிரி அவருடைய மூமெண்ட்டை
அவரை அட்டாக் பண்ண வர சொல்லி அவர் அட்டாக் அவ்வளோ ஆவேசமாக வரதா அப்படி தூக்கிடுவார். 5 அடி மனிதன் 6 அடி மனிதனை அனாயாசமாக தூக்கிப்படுவார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படி எங்களுக்கு அப்படி மெய்க்குச்சரியும். அப்படியே ஒரு அழுத்தமான மனதுக்குள்ள எப்படி இது என்ன மாதிரி, இது என்ன? அவர் முடிச்சுட்டு சொல்லுவார், திஸ் இஸ் சிம்பிள், யூ ஹேவ் டு டிசைட். யூ ஹேவ் டு டிசைட். நீ முடிவு பண்ணிடுவியா? இதை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டுட்ட அப்படின்னாவே நீ டிசைட் பண்ணலன்னு அர்த்தம். இதை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டுட்டான்னு டிசைட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். 5 அடி மனிதன் 6 அடி மனிதனா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா அவர் எனக்கு பெரிய ஆள் இல்லை. ஒரு நாளைக்கு அவருடைய வயசு வாலிபத்தில் இளம் பருவத்தில் 3 hours ப்ராக்டிஸ். எங்களுக்கெல்லாம் அப்படி தான் ட்ரைனிங். கராட்டே ட்ரைனிங்னா காலையில் 6:30 ஆரம்பிச்சிச்சுன்னா 8:30 வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. இடையில கேப் கிடையாது. 20 minutes உங்களுக்கு மொத்தமே 4 நிமிஷம். மொத்தத்தில் உங்களுக்கு பயிற்சியை 4 நிமிஷம். ஒரு பி ஃபிட் செஞ்ச இளம் வாலிபன் கேட்குறாரு, இடையில ரெஸ்ட் கொடுக்காம சரிக்கல சார். இப்போ பாருங்களேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. உடம்புடைய அத்தனை பிடிப்புகள்லாம் நீக்கப்பட்டு இந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் நான் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ கேட்டீங்க இல்லையா ரெஸ்ட்டுன்னு, அங்கே தான் நீங்கள் பண்ணுற தவறு. நோ ரெஸ்ட். அப்புறம் எப்படி ஹேவ் டு கில் த பெயின். வலிக்கும்போது செய்கிறது தான், வலி வந்ததுக்கு முன்னாடி செய்கிறது தான், முடியாமல் ஆகும்போது செய்கிறது தான். அங்கே தான் உடம்புக்குள்ள ஒரு முடிச்சு இருக்குங்க, அவுக்கப்படும். அந்த முடிச்சை தொடும்போது பயங்கரமாக வலிக்கும். அந்த முடிச்சை அவுக்க எப்படி தெரியுமா இருக்கும்? பவர். அந்த பவரை நீங்கள் உணரணும். அதான் உடற்பயிற்சியோட நோக்கம். அதுக்கு ரெகுலாரிட்டி அண்ட் சின்சியாரிட்டி எங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்த பாடம். எங்கள் மாஸ்டர்ஸ் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா ரெகுலாரிட்டி அண்ட் சின்சியாரிட்டின்னா இந்த இன்வால்வ்மெண்ட்டு, நாம் செய்கிற அந்த விஷயத்தின் மீது இன்வால்வ்மெண்ட். இப்போ நீங்கள் உங்களுக்கு சொன்னது 4 நிமிஷம். இதை நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் 10 நிமிஷம் வச்சுருப்போம். இதுக்கு அடுத்து இன்னொரு 10 நிமிஷம் வச்சுருப்போம். இதற்கு அடுத்து வெறும் பிரீத்தை மட்டும் அடி வயசுலேருந்து அப்படியே அள்ளி அதறி தூக்கி வெளியறிஞ்சு இந்த பிரீத்தை க்ளீன் பண்ணுற வேலை. இந்த வேலை இப்போ செஞ்சது உடம்பை க்ளீன் பண்ணுற வேலை. இந்த உடம்புடைய தடைகள் முடிச்சுகள் இருக்கங்கள் எல்லாம் லூஸ் பண்ணுறது. இதோடு சேர்த்து மூச்சை லூஸ் பண்ணுறது. நம்முடைய உயிர்காற்று சுழற்சியை மூச்சு ரிலீஸ் பண்ணி விடுறது. இதில் தான் ஃபிட் அங்கே தான் ஏற்படும். அப்போ உடம்புக்குள்ளே எங்கே தடையோ, மூச்சில் தடையோ, சுவாசத்தில் தடையோ எதுவுமே இல்லாமல் நம்முடைய உடம்புல இருக்கிற உயிரோட்டம் இருக்கு இல்லையா, அந்த சுழற்சியாக ஆகும்போது அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம உணர முடியும். அப்போ ஒரு பயிற்சியான நோக்கம் அதை தொடர்ந்து செய்யணும். மீண்டும் நம்ம ஒரு ஆண்டுக்கு பிறகு இதே மாதிரி வாய்ப்பில் சந்திப்போம். அப்போ டெஸ்ட் வைப்பேன் உங்களுக்கு. ஓகேயா? ஓகே, நன்றி. திடீர்னு ஒரு நாள் இதுக்கு நான் கால் பண்ணி ஃபிட்னஸ்க்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் தம்பி, ரொம்ப நேரம் இல்லை, சீக்கிரமாக ஒரு குரூப் மாதிரி ஆரம்பித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம், டிலே ஆகிட்டே போகுது அப்படின்னாரு. இந்த லோகோ இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லோகோ 20 minutesல நான் டிசைன் பண்ணது. 20 minutesல அண்ணா சொன்னோன்னே டிசைன் பண்ணி போஸ்டராக போட்டது. அதுக்கப்புறம் அங்கேருந்து டெவலப் ஆச்சு. அண்ணா ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட்டோட ஸ்டைல் பேட்டர்ன் மட்டும் மாற்றி நம்ம அந்த 30 நாள் ஒர்க் அவுட்டை 100 days கன்வெர்ட் பண்ணிடுவோம். எடிட் பண்ணி 2 செட்டாக பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணிடுவோம், அப்புறம் 2 செட்டாக பண்ணுறது, மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னதை அவர் யோசித்து 100 days பண்ணார். 100 days வீடியோ பண்ணி கொடுப்பாரு. எடிட்டிங் பண்ணுறது ஓகே செகண்ட், பட் செய்யணும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் இல்லை. எங்கே போனாலும் அந்த கிட்ட தூக்கிட்டு போயிடுவார், நியாசை கூட்டிகிட்டு போயிடுவார்.
நியாஸ் வந்துட்டு அவன் படித்தானா இல்லையான்னு தெரில, ஆனால் வந்து பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டான். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்ன உங்களுக்கு என்ன வேலை, அதை அப்படியே காப்பி பண்ணி லிங்க்கை பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை, பார்ட் 2 2.0 அப்படின்ற மாதிரி மறுபடியும் 2வது சீசன் வந்து ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் மொதல் இருந்து Day 1 Day 2 எல்லாமே ஒரு வீடியோ போட்டார். இன்னுமே இன்னொரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லிடுறேன். 21 day சேலஞ்ச் வந்து உனக்கு 2 நாள் தான் டைம், வீடியோ இருக்கும். அதாவது மண்டே ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இடையில ஒரு வீடியோ இருக்கும். ஸோ வாரத்துக்கு 2 வீடியோ அபாடா அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வச்சார். இல்லை 21 days நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒரே ஸ்டைலில் இருந்தாலும் அந்த 1 week நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடுவோம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அப்புறம் எனக்கு 2 days டைம் கொடுங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், பேட்டர்ன் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வெட்னஸ்டேலேருந்து இந்த 21 days சேலஞ்சு. ஸோ எனக்கும் அவருக்குமே வந்து அந்த ஸ்டார்ட் தெரியும். ரொம்ப ஒரு ஸ்பார்க்கில் ஆரம்பிச்சது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கு. இன்னும் மென்மேலும் நம்ம வந்து போசப்பா சொன்ன மாதிரி நம்மளோட ஃபிட்னஸ் இன்னும் கூடணும். அதுக்கு வந்து இந்த பி ஃபிட் ஃபார் எவர் குரூப் வந்து வளரணும். உங்களோட எல்லா சப்போர்ட் வேணும்னு விரும்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நமக்கு ஃபிட்னஸும் கொடுத்து அதை ஒழுங்காக செஞ்சதுக்கான அங்கீகாரத்தையும் கொடுத்து நம்மளை அங்கீகரிச்சிருக்கிற நம்ம மாஸ்டர்ஸ்க்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். இருந்தாலும் நன்றியுரை அப்படிங்கிற பேரில் யாராவது ஒருத்தர் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம திரு நன்றியுரை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் கெஸ்ட் போஸ் சார். ஏன்னா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இதுக்கு ஓகே சொல்லி, அதுவும் கிளாஸ் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து நமக்கு வந்து இங்கே இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. போஸரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 விஷயம் கேட்பார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். 2வது வார்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, 3வது வார்த்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பார். 2வது ப்ராக்டிஸ் வந்து அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ், 3வது ப்ராக்டிஸ் வந்து ஃபிசிக்கல் பண்ணுறீங்களான்னு கேட்பார். ஸோ ஃபிட்னஸ் மாஸ்டர். ஸோ அவரோட ஸ்பீச், அவரோட எக்ஸசைஸ், அவர் சொன்ன வார்த்தைகள், கில் பெயின், நோ பெயின் நோ கெயின். ஸோ அது மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லா மனசுலையும் பதிஞ்சுட்டு நினைக்கிறேன். அது எனக்கும் மனது. ஸோ இன்னும் சிறப்பாக செய்யணும். ஸோ அது ரொம்ப தேங்க்ஸ் சார். செகண்ட் தேங்க்ஸ் வந்து இந்த பிஃபிட்டோட ஹீரோ உமர் சார். உமர் சார் மட்டும் இல்லை, ஹீரோயினும் இருக்காங்க இல்லையா. ஒரு ஹீரோ சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு ஹீரோயினும் கூட இருக்கணும் இல்லையா. அவங்களோட ஒய்ஃப், அவங்க இல்லைன்னா இந்த சேனல் இவ்வளோ டெடிக்கேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அன்றைக்கும் தேங்க்ஸ், அண்ணாக்கும் தேங்க்ஸ். உமர் சாரோட ஒய்ஃப் 2 பேருக்கும் தேங்க்ஸ். ராஷிதா மேடம். 3வது தேங்க்ஸ் வந்து கேமராமேன் நியாஸ், தேங்க்ஸ். விதவிதமான ஆங்கிள். ஆக்சுவலாக நான் வந்து 2-3 தடவை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஷூட் போயிருக்கேன். எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ட்ராமா எடுக்கிற மாதிரி இருக்கும். கையில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் எடிட்டர் ப்ளீஸ் ப்ளூபர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆனால் சிங்கிள் ஷாட்டில் எடுப்பாங்க. நான் 2-3 தடவை வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷூட் போகும்போது தான் தெரியுது, அந்த பேக்கில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கும், நோட் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா ரிப்பீட் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது. ஸோ பின்னாடி இருந்து காமிச்சிட்டே இருப்பான். கேமரா ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும், காமிச்சிட்டு இருப்பான். இது சாதாரண விஷயம் இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அவ்வளோ டெடிக்கேஷன் அண்ணாவும் சரி நியாஸும் சரி. இது எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி அந்த எடிட்டர் டேபிளில் தான் ப்ரெஷர் வந்து சேரும். நான் எடிட்டிங் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரெஷர் என்னன்னு தெரியும். ரமேஷ் அழகாக எல்லாத்தையும் கோர்த்து அதுக்கான அந்த டபாட்டா வாய்ஸ் கொடுத்து, அந்த வாய்ஸ் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ்ண்ணா. அடுத்ததாக அட்மின்ஸ் 5 பேர் எங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுருக்கோம். அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியாக வந்து நீங்கள் எல்லோரும் பைனியர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். இன்னும் சிறப்பாக செய்யுங்க. போஸ் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்கெட் கொடுத்துருக்காரு, சிறப்பாக செய்வோம். எல்லாருக்கும் நன்றி.